நால்வர் பெருமக்களில் திருநாவுக்கரசு பெருமானில் க்ஷேத்திர கோவையில் வைப்புத்தலங்களில் வேலூரும் கண்ணைன்னு இந்த க்ஷேத்திர கோவையில் குறிப்பிட்ட ஸ்தலமாக இந்த கோவிலானது விளங்குகிறது. அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடல் பெற்ற க்ஷேத்திரம். திருப்புகழில் இங்கே சுவாமி 5 வயசு குழந்தையாக இருக்கார். தண்டயம் சிலம்பலம்ப வெண்டயம் சலஞ்சலென்று சஞ்சிதம் சதங்கை கொஞ்சம் மயிலேறின்னு இந்த சுவாமியை பார்த்தீங்கன்னா காலில் தண்டை கொலுசு போடலாம். அந்த தண்டை கொலுசு சுவாமிகிட்ட கெஞ்சிருந்தான், சுவாமி எப்போ மயிலில் ஏறுவேன்னு. சுவாமி மயிலில் ஏறினோடனே மயில் ஆடுறதான். திந்தி மிந்தி 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 தந்தனன் தனந்தன் என்று சென்ற செய்து உகந்து வந்து கிருபையோடைய சுவாமி கிருபையோட அன்போடு நம்மள்கிட்ட வரார். என்ன கேட்கணுன்னு நமக்கு தெரியலையா. அதனால் சுவாமி சொல்கிறார், சிந்தயம் குலம்புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்து நின்று மொழிவாயே. யார் என்ன இங்கே சரணாகதி அடைஞ்சாலும் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவேன்னு சுவாமி சொல்கிறார். அதே மாதிரி சுவாமியினுடைய அன்புக்காக தான் இந்த ஊருக்கு முருகப்பெருமான் வராருங்கிறத திருப்புகழில் குறிப்பிறார். இந்துவும் கரந்த தும்பை கொன்றையம் சலம்புனைந்து டும்பரன் நந்தன் அன்பில் வந்த குமரேசான்னு இந்த க்ஷேத்திர திருப்புகழில் குறிப்பிறார் அருணகிரிநாதர் பெருமான். அதே மாதிரி கடைசியில் சொல்கிறார், இந்துவும் இந்திரன் பதம் பிறண்டர் தம்பஜம் கடிந்த பின்பு எண்கணங்கு அமர்ந்திருந்த பெருமாளேன்னு தேவேந்திரனுக்கு இந்திர பதவியும் பிரம்மாவுக்கு படைக்கும் தொழிலும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த க்ஷேத்திரத்தில் உட்கார்ந்து அந்த கோயிலுடைய திருப்புகழ். சுவாமி பார்த்தேன்னா 6 முகம் 12 கைகள் மயில் மேல் அமர்ந்த கோலம். எல்லா ஊர்லேயும் முருகப்பெருமான் கிழக்க இல்லை மேற்க பார்க்க இருப்பார். இந்த கோவிலில் ஒண்டி தான் சுவாமி தெற்கு நோக்கி இருக்கார். பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணதுனால ஞான சபை, நரசிம்ம பிரம்மனுக்கு சாப விமோசனம் கொடுத்ததுனால இந்த இடத்துக்கு தேவசபைன்னு பேர்.